ஜெயலலிதா இல்லாமல் அதிமுக சந்திக்கும் முதல் பொது தேர்தல் வர இருக்கும் நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் தான். அம்மா இருக்கும்போது நம்ம பெரிய அளவுல ஜெயிக்க வச்சாங்க. அவங்க போன பிறகு இங்க யாருக்கும் ஃபேஸ் வேல்யூ இல்லை என ஓ பன்னீர்செல்வமே டிசம்பர் மாதம் அதிமுக தலைமை கழகத்தில் நடந்த கூட்டத்தில் ஓபனாக பேசினார். இப்போதும் அம்மா அரசு என்றுதான் முதல்வரும் துணை முதல்வரும் சொல்லி வருகிறார்கள். கடைசியாக கடந்த பிப்ரவரி 8ஆம் தேதி சட்டமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்துவிட்டு இருவரும் மெரினாவில் இருக்கும் ஜெயலலிதா நினைவிடத்துக்கு சென்று மரியாதை செலுத்தினர். இந்த நிலையில் ஜெயலலிதா இல்லாமல் அதிமுக எதிர்கொள்ள போகும் முதல் பொது தேர்தலில் அதிமுக கூட்டணியாக தேர்தலை சந்திக்கிறது. பிப்ரவரி 19ஆம் தேதி சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கும் கிரவுன் பிளாசா ஹோட்டலுக்கு எடப்பாடி புறப்பட்ட போதே பாமகவோடும் பாஜகவோடும் கூட்டணியை உறுதி செய்யத்தான் போகிறோம் என்பது அவருக்கு தெரியும். அப்போது எடப்பாடிக்கு நெருக்கமான சிலர் அவரிடம் அம்மா இல்லாமல் முதலாக சந்திக்கும் தேர்தல் கூட்டணியை உறுதி செய்ய போகிறோம், அம்மா நினைவிடத்துக்கு போய் மரியாதை செலுத்தி அவங்க ஆசையோடு இந்த கூட்டணியை அமைக்கலாமே என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் எடப்பாடி அதற்கு எந்த ரியாக்ஷனும் தெரிவிக்கவில்லையாம். முதலாக ஜெயலலிதா நினைவிடத்தில் தியானத்தில் அமர்ந்து தர்ம யுத்தம் நடத்தி பின் எடப்பாடியோடு இணைந்து இப்போது துணை முதல்வராக இருக்கும் ஓ பன்னீர்செல்வத்திடம் அவரது ஆதரவாளர்கள் முதல் முறையாக கூட்டணியை இறுதி செய்கிறோம், அம்மா நினைவிடத்துக்கு போகலன்னா நல்லா இருக்காதுங்க, இப்பவே நாம அம்மா நிலைப்பாட்டுக்கு எதிரான கூட்டணி அமைக்கிறோம்னு தினகரன் உட்பட பலரும் விமர்சிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாம அம்மா நினைவிடத்துக்கு போகலன்னா அம்மாவையே மறந்துட்டோன்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. பட்ஜெட் தாக்கல் செய்துவிட்டு அம்மா நினைவிடம் போன மாதிரி கூட்டணி கையெழுத்து போட்ட பிறகாவது நாம மெரினா போகணும் என வலியுறுத்தி இருக்கிறார்கள். இப்படி இபிஎஸ் ஓபிஎஸ் இருவரிடமும் ஜெயலலிதா நினைவிடத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்ட பின்னரும் அவர்கள் இருவரும் அங்கே செல்வதற்கான எந்த அறிகுறியும் நேற்று மாலை வரை இல்லை. தலைமை கழக நிர்வாகிகள் சிலரிடம் பேசிய போது மோடியா லேடியான்னு கேட்டு தனித்து நின்ன அம்மாவுக்கு எதிரா இப்போ பாஜக கூட கூட்டணி வச்சுட்டோம். வாக்காளர் பெருமக்களே, என் அன்பார்ந்த மக்களை இப்போது சொல்லுங்கள், சிறந்த நிர்வாகி யார்? குஜராத்தை சேர்ந்த மோடியா அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த லேடியா? அனைத்து துறைகளிலும் மிக சிறந்த நிர்வாகத்தை அளித்துக் கொண்டிருப்பது குஜராத்தை சேர்ந்த மோடி அல்ல, தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த லேடிதான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஊழல் குற்றவாளிகளுக்கு மெரினாவில் நினைவிடம் கட்டக்கூடாதுன்னு வழக்கு வரைக்கும் போட்ட பாமக கூடவும் கூட்டணி வச்சுட்டோம். இந்த இரண்டு கூட்டணி ஒப்பந்தத்தையும் அம்மா சமாதியில வச்சு வணங்குறதுக்கு அவங்க அங்க போகாமலேயே இருந்துடலாம்னு முடிவு பண்ணி இருப்பாங்க. அதுவும் சரிதானே என்று வேதனையாக சொல்கிறார்கள். ஆனால் அதிமுக உயர்மட்டத்தில் விசாரித்த போது நேற்று முதல்வர் துணை முதல்வர் இருவருக்குமே நேரம் சரியாக இருந்தது. அதிமுக கூட்டணி முழுதாக உருவான பிறகு அம்மா நினைவிடத்துக்கு சென்று வணங்குவார்கள் என்கிறார்கள். திமுக காங்கிரஸ் பேச்சுவார்த்தை கனிந்திருக்கிறது. சீட் தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்த திமுக சார்பில் கனிமொழிதான் டெல்லியில் இருந்தார். காங்கிரஸ் தரப்பில் எடுத்த எடுப்பில் 15 சீட் மற்றும் ஒரு ராஜ்யசபா கேட்கப்பட்டது. இந்த தகவலை கனிமொழிதான் ஸ்டாலினிடம் சொல்லியிருக்கிறார். 8க்கும் மேல கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க என ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். அதை அப்படியே கனிமொழியும் டெல்லியில் சொல்லியிருக்கிறார். 15 படிப்படியாக குறைந்து 12 மற்றும் ஒரு ராஜ்யசபாவில் வந்து நின்றிருக்கிறது. அந்த தகவலையும் கனிமொழிதான் ஸ்டாலினிடம் சொன்னாராம். அதன் பிறகுதான் ஸ்டாலினும் கொஞ்சம் ஏறி வந்திருக்கிறார். ராஜ்யசபா பற்றி எல்லாம் இப்ப பேச வேண்டாம், 10 சீட்டுக்கு ஓகே சொல்லுங்க என சொன்னாராம். பேச்சுவார்த்தைகள் இருந்த சிதம்பரம் தான் அதன் பிறகு ராகுலிடம் பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டிலையும் சரி மம்தா கிட்டையும் சரி சீட் பட்டியெல்லாம் அதிகமா பேரம் பேச வேண்டாம், தமிழ்நாட்டுல எத்தனை சீட் கொடுத்தாலும் ஓகே சொல்லுங்க, அது ஜெயிச்சாலே போதும் என சொன்னாராம் சிதம்பரம். அதை ராகுலும் சற்று யோசனையுடன் ஏற்றுக்கொண்டு ஓகே சொல்லியிருக்கிறார். திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு 10 சீட்டுக்கு ஓகே சொல்லப்பட்டு இருக்கிறது. இது தொடர்பான உறுதியான தகவல்களை தெரிந்த பிறகுதான் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர்கள் முகுல் வாஸ்னிக் மற்றும் வேணுகோபால் இருவரும் சென்னையை நோக்கி புறப்பட்டார்கள். இன்று மாலையில் சென்னை வந்த அவர்கள் இரவு ஸ்டாலினை சந்தித்து பேசுகிறார்கள். டெல்லியில் ஏற்பட்ட உடன்படிக்கையின்படி காங்கிரசுக்கு 10 சீட்டுகள் என்பது முடிவாகி இருக்கிறது. மின்னம்பலம் யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.